ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு விலாக பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் ஊரில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ காற்று பயங்கரமாக அடிக்குது, அதனால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்கள் ஊரில் மழை பெஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மே மாதத்தில் மழை பெய்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். பாருங்கள், காற்று தான் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக்சுவலி மழை வந்துடும் நினைக்கிறேன். பாருங்கள், மோடமாக இருக்குது, ஃபுல்லாக சுற்றியும் மோடமாக இருக்குது. பட் இங்கே ஒரு கொஞ்சம் நேரத்தில் வெயில் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேபி மழை வந்துடலாம். ஸோ அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்துருச்சு. தூறல் போடுது, இருந்தாலும் காற்று மட்டும் இன்னும் குறையவே இல்லை, பயங்கரமாக அடிக்குது. இன்னும் பாருங்கள், மோடமாக இருக்குது. மழை பெஞ்சா என்ன நல்லாயிருக்கும்ல, என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. மழை வரும்னு சொல்லி வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நமக்கு கிடைச்சது என்னமோ வெயில் தாங்க. பாருங்கள், வெயில் அடிக்குது. சார், இந்த கிளைமேட் யாருக்குமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் தான் அடிக்குது. மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் பாருங்கள், வெயில் பயங்கரமாக அடிக்குது. ரொம்ப ஆசையாக மழைக்கு வெயிட் பண்ணால் பட் நமக்கு என்னமோ கிடைச்சது வெயில் தான் அடிக்குது. பட் மோடமாக இருக்குது, மழை வருமா என்னன்னு தெரியலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. பாருங்கள், கிளைமேட் எவ்வளோ கூலாக இருக்குன்னு. பட் இருந்தாலும் வெயில் அடிக்க தான் செய்யுது. ஃபைனலி மழை வந்துருச்சு, தூறல் போட்டுட்ருக்கு. மேபி ஹெவியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கள் ஊர்லேயும் மழை வந்துருச்சு. ஸோ ஹாப்பியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அந்த காற்று மட்டும் குறையவே இல்லை, அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. மழை வந்துருச்சு ஃபைனலி. பட் எவ்வளோ நேரம் பெய்யும்னு தெரியலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மழை வந்துருச்சு. இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. ஸோ பின்னாடியும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது. ஸோ இது எவ்வளோ அழகாக அந்த ரெயின் கேப்சர் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த மழையே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மழை வந்தாலே அழகு தாங்க. மழையை ரசிக்காதவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லுங்களேன். மழை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, சீரியஸ்லி நான் ரொம்ப நனைவேன். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஸோ வெயில் காலத்தில் மழை வர்றது ரொம்பவும் நல்லது. ஏன்னா கிளைமேட் கூலாக இருக்கும். ஸோ வெயிலின் தாக்கம் குறையும். எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது மழையினால். ஸோ உங்கள் ஊரில் மழை வந்துச்சா, வெயில் அடிச்சிச்சா? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, சரி, மழையை தாண்டி காற்று தான் ஹெவியாக இருக்குது. பட் ஓகே, நார்மலாக கூலாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சாலும் நல்ல ஒரு பச்சை பசியே க்ரீனிஷாக இருக்கா. ஸோ செம்மையாக இருக்குது. அப்போ இந்த வெயிலோட இது மட்டும் குறையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2-in-1 ப்ராசஸ் போல். ஸோ அது மட்டும் குறையவே இல்லை. பட் நல்லா இருக்குது கிளைமேட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நின்று மழையை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு க்ரீனிஷாக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. இந்த கிளைமேட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுறோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மழை நின்றுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மழை. ஸோ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலும் நல்லா செம்மையாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.